ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் 2 கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த காணொலியில் ஒரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை விண்ணப்பித்தவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான நியூஸ் ஒன்று வெளியே இருக்குது. ஸோ நீங்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய்க்காக நீங்கள் மேல்முறையீடு செஞ்சுருக்கீங்க, அல்லது மேல்முறையீடு செஞ்சு எனக்கு பணம் வரல, சிஎம் ஹெல்ப்லைனில் நான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னாலே உங்களுக்கான மகிழ்ச்சியான ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஸோ உங்களுக்கு மெசேஜ் வந்திருக்கு, ஆனால் பணம் வரல அப்படின்னா கூடிய விரைவில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த 2 to 3 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு மணி ஆர்டரில் பணம் வரும் அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இந்த காணொலியிலே தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ யாராருக்கெல்லாம் இந்த பணம் வரும், எப்போ வரும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், தமிழகத்திலேயே 2021 திமுகவோட தேர்தல் வாக்குறுதியில் மிக முக்கியமான வாக்குறுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதம் மகளிருக்கு கொடுக்கக்கூடிய 1000 உரிமை தொகை தான். ஸோ இந்த திட்டத்தின் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சி பொறுப்பேற்றது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உடனடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. 2023 அதாவது 2.5 வருஷம் கழித்து தான் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ 2023 செப்டம்பர் 15ஆம் தேதி தமிழகத்தில் இதை நடைமுறைப்படுத்துகிறாங்க. முதல் கட்டமாக பார்த்திங்கன்னா 1,11,00,000 மகளிர்கள் இதனால் பயனடைந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இதுக்கு புதுசாக அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய பேருக்கு தகுதிகள் இருந்துமே அவங்கள தகுதிகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நிராகரித்தாங்க. இதன் அடிப்படையில் வரக்கூடிய 2026 தேர்தலை முன்னிட்டு திமுக அரசு என்ன பண்ணாங்க அப்படின்னா 2025 ஒரு மாபெரும் முகாம் ஒன்று கண்டக்ட் பண்ணலாம் 10,000க்கு மேற்பட்ட இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது 2025 ஜூலை 15ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் தமிழகத்தில் 10,000க்கு மேற்பட்ட இடங்களில் இந்த முகாம் நடந்தது. அதுலேயும் பார்த்திங்கன்னா மொத்தம் 2ஆம் கட்ட இந்த சிறப்பு முகாம்களில் 28 லட்சம் மகளிர்கள் இந்த கலைஞர் உரிமை தொகைக்காக அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் டிசம்பர் 12ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசு தரப்பிலிருந்து மொத்தம் 17 லட்சம் மகளிர்கள் புதிதாக இந்த திட்டத்தின் கீழே பயனாளியை சேர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா டிசம்பர் 12ஆம் தேதியிலேருந்து 1000 ரூபாய் அப்படின்னு அவங்களோட வங்கி கணக்கில் வர வச்சாங்க. இதற்கடுத்தா பார்த்திங்கன்னா மீதி இருக்கக்கூடியவங்க எல்லாருமே மேல்முறையீடு செய்யலாம். சப்போஸ் நீங்கள் 2025 உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற முகாம்களில் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க மகளிர் உரிமை தொகைக்கு அப்படின்னா நீங்கள் மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேல்முறையீடு செஞ்சவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா பணம் வந்தது அப்படின்னா வரல. என்ன ரீசன் அப்படின்னா இவங்க தேர்தலுக்கு முன்னாடியே பிப்ரவரி 13ஆம் தேதியை அனைவருக்கும் 5000 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வங்கி கணக்கில் நேரடியாக வர வச்சுட்டாங்க. இப்போது மேல்முறையீடுக்கான ஆப்ஷனும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆன்லைன் மூலமாக மேல்முறையீடு நம்ம செய்ய முடியாது. இப்போ மேல்முறையீடு ஆல்ரெடி செஞ்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் இப்போது அந்தந்த மாவட்டம் வாரியாக அவங்கள செக் பண்ணிவிட்டு யாருக்கெல்லாம் கரெக்டாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த 5000 அப்படின்னு ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம குறைதீர்ப்பும் இதெல்லாமே முடிச்சாச்சு. மேல்முறையீடு பண்ணவங்களுக்கும் ஓகே. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் பணம் வந்துட்டுருக்கு. மேல்முறையீடு பண்ணவங்க மற்றும் சிஎம் செல்லுக்காக பார்த்தீங்க அப்படின்னா மனு செஞ்சுருப்பாங்க. அதாவது மேல்முறையீடு செஞ்சும் பணம் வரல அப்படிங்கிற பட்சத்தில் அதுபோக மேல்முறையீடு செய்யாதவங்களும் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே சிஎம் செல் அந்த ஹெல்ப்லைனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1100 அப்படிங்கிற அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கூட டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம், என்ன மாதிரி ஸ்டேட்டஸில் இருக்குன்னு. சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் உங்களோட இன்கம் சர்டிஃபிகேட்டு இதெல்லாமே வச்சு என்ன காரணங்களுக்காக உங்களுக்கு இந்த உரிமை தொகை வரல அப்படிங்கிற எலாபரேட்டாக கொஞ்சம் கொடுத்துன்னு நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஆன்லைன் மூலமாகவே. நம்ம அந்த சேவையை பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஓகேங்களா? உங்களுக்கும் பணம் வரல அப்படின்னா இதை நாங்கள் ஆன்லைன் மூலமாக சிஎம் ஹெல்ப்லைனுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சம் சார்ஜஸ் மூலமாக. சரிங்களா? உங்களுக்கும் வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்மளோட நம்பர் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் நம்பர், கான்டெக்ட் பண்ணி தாராளமாக பண்ணி கொடுக்கலாம். ஓகேங்களா? நம்ம நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போது நிறைய பேருக்கு அதிலேருந்து அமௌண்ட்டும் வந்திருக்கு. இப்போது நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெசேஜ்லாம் வருது. அன்பு சகோதரிக்கு வணக்கம், மகளிரின் உழைப்புக்கு அங்கீகாரம் அளிக்கும் விதமாக. இதே லைன் தான் வருது. மகளிர் உரிமை தொகை கொடுத்ததுலேருந்தே ஓகேங்களா, மகளிரின் உழைப்புக்கு அங்கீகாரம் அப்படின்னே தான் சொல்லி கொடுக்குறாங்க. இப்போது கடைசியாக பார்த்திங்கன்னா 5000 ரூபாய் எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க. அதே மாதிரி மேல்முறையீடு செஞ்சவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அந்த 5000 அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்காங்க. இது எதுக்குன்னு உங்களுக்கும் தெரியும். எலெக்ஷன் காரணமாக தான். ஓகேங்களா? நீங்கள் டைரெக்டாக வாங்காமல் அக்கௌண்ட் மூலமாக வாங்கிக்கிறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. இதனை உங்கள் அத்தியாவசிய தேவைக்கும் சேமிப்புக்கும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் அன்பு சகோதரன் மு.க. ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன் கவர்மெண்ட்னு வருது கீழே. ஓகேங்களா? இந்த மாதிரி மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு அடுத்த அதாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆதார் கார்டோட மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருந்தது, பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆகிருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் ஆதார் கார்டோட பேங்க் லிங்க் ஆகிருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பணம் வந்துடும். இந்த மாதிரி மெசேஜ் வந்துட்டு உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்கள் பேங்கை காண்டாக்ட் பண்ணணும். பேங்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா
ஸோ என்ன பேங்க் வந்து உங்களுக்கு லிங்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கணும். அது எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம ப்ரீவியஸ் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம். ஸோ உங்களோட UIDAI அப்படிங்கிற அந்த வெப்சைட் ஆதாரோட அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு போனீங்கன்னாவே அதுலேயே நீங்கள் வந்து லாகின் பண்ணிவிட்டு உள்ள எந்த பேங்கோட சீடாக இருக்குது உங்களோட ஆதார் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சப்போஸ் நீங்கள் ஆதாரோட சீடாகலை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு மெசேஜ்லாம் வந்துடும். வந்ததுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி மணி ஆர்டர் அனுப்புகிறாங்க. போஸ்ட் ஆஃபீஸ் இந்தியா போஸ்ட் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மணி ஆர்டர் அனுப்புகிறாங்க. அந்த 5000 ரூபா பணத்தை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அக்கௌண்ட் மூலமாகவும் வாங்க முடியாது. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க கரெக்டாக அவங்களோட அட்ரஸுக்கு, அதாவது நீங்கள் ரேஷன் கார்டில் கொடுத்துருப்பீங்கள்ல அந்த அட்ரஸுக்கு பார்த்தீங்கன்னா மணி ஆர்டர் மூலமாக ஸோ அந்த 5000 அப்படிங்கிறத அனுப்புகிறாங்க. ஸோ கொரியர் மூலம் தான் வரும். ஓகேங்களா? இந்தியா போஸ்ட் ஆஃபீஸ் மூலம் தான் வரும். ஸோ வந்ததுன்னா நீங்கள் வாங்கிக்கிங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இப்போ வந்துட்டுருக்கு. ஸோ நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த 5000 அப்படிங்கிறது இப்போது ரிசீவ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ எத்தனாம் தேதியிலிருந்துன்னா அவங்க 4ஆம் தேதியிலிருந்தே, அதாவது மார்ச் 4ஆம் தேதியிலிருந்தே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்தியா போஸ்ட் மூலமாகவே மணி ஆர்டரை அனுப்பிச்சிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ 9ஆம் தேதி வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிட்டு தான் இருக்காங்க. ஸோ இது யாராக இருக்குது அப்படின்னா, உங்களோட வங்கி கணக்கு லிங்க் ஆகாமல், ஆதாரோட லிங்க் ஆகாமல் இருந்ததுன்னா அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி அமௌண்ட் வரும். சரிங்களா? ஸோ மெசேஜ் வந்ததுலேருந்து ஒரு 1 வீக் நீங்கள் வெயிட் பண்ணணும். 1 வீக் கழிச்சதுக்குள்ளே உங்களுக்கு மணி ஆர்டர் மூலமாக பணம் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நீங்கள் 2026 அப்ளை பண்ணியிருக்கலாம், அல்லது 2023 அப்ளை பண்ணியிருக்கலாம். ஸோ அப்ளை பண்ணி இது வரைக்குமே எனக்கு வந்து இந்த மகளிர் உரிமை தொகை வரலை அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது சிஎம் ஹெல்ப்லைனுக்கு கிரிவன்ஸ், அதாவது அந்த குறைதீர்ப்பம் இதில் போயிட்டு ஸோ நீங்கள் எல்லாமே ஃபில் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணால் கவர்மெண்ட்டை பற்றியான கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறதில்ல. நிறைய பேர் அதை புரிஞ்சுக்கிறாங்க, கவர்மெண்ட் மேலே நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்குற மாதிரியா அப்படின்னு. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஸோ கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறதுனா இந்த டிபார்ட்மெண்ட் மூலமாக நாம் வந்து ஸோ நம்மளோட குறையை வந்து நம்ம சொல்கிறோம், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ நிறைய நம்மளோட வியூவர் சப்ஸ்கிரைபர் நிறைய அந்த மாதிரி தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறோன்னா கவர்மெண்ட் மேலே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறது இல்லைங்க. ஸோ நார்மலாக பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மகளிர் உரிமை தொகை வரல, அனைத்து தகுதிகளும் எங்களுக்கு இருக்குது, எங்களோட ஆண்டு வருமானம் இவ்வளோ தான் இருக்குது, நாங்கள் கூலி வேலைக்கு தான் போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற நம்மளோட உண்மைத்தன்மையை நம்ம சொல்கிறோம். ஸோ அதை கவர்மெண்ட் பார்த்துட்டு என்னென்னா, இவங்களுக்கு அந்த தகுதிகள் இருக்கா, அந்த தகுதிகளின் அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா அந்த பணத்தை நமக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அதுதான் பண்ணறோம். இது உங்களுக்கு வேணும், இந்த மாதிரி மகளிர் உரிமை தொகை எனக்கு வரல, இது வரைக்கும் வரல அப்படின்னாலும், ஆல்ரெடி எனக்கு வந்துட்டு இருந்தது கடைசி 4-5 மாதமாக வரல அப்படின்னாலும், ஸோ நம்ம அதுக்கான ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா சிஎம் ஹெல்ப்லைனுக்கு நம்ம அதுக்கு கிரிவன்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோக்கு கீழே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, மறக்காமல் கான்டெக்ட் பண்ணுங்கள். ஸோ மற்றொரு காணொலி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். கடின மகளிர் மக்களை.